இன்றைக்கு இவர்கள் கட்டுக்கோப்பான இயக்கமே இல்லாமல் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் எந்த கோணத்தில் அவர் ஒரு நடிகராக இருந்து ஒரு ஸ்டார் நடிகராக இருந்து ஒரு வாயிலில் அவருக்காக வாக்குகளை அளித்தார்கள். யார் வேட்பாளர் என்று தெரியாமலே வாக்குகள் அவர்களுக்கு விழுந்தது. உண்மையா இல்லையா? யார் வேட்பாளர் என்றே தெரியாது. ஓட்டு யாருக்கு போட்டீங்கன்னா விசுக்கு போட்டோம்னு சில பேர் சொல்றாங்க. வெற்றி அவர் கிடைச்சது. வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களாம் என்ன சாதிக்க முடியும்? நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உள்ளாட்சியில பதவியில் இருந்து அனுபவப்பட்டவர்கள். உள்ளாட்சியில் சேர்மன் பதவி, வைஸ் சேர்மன் பதவி, கவுன்சிலர் பதவி, மாவட்ட கவுன்சிலர் பதவி, ஊராட்சி மன்ற தலைவர், இப்படி பல பொறுப்புகள் இருந்த அனுபவசாலிகள். நமக்கு தெரியும் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்களுடைய மனமறிந்து செய்யக்கூடியவர்கள் அதிமுக நிர்வாகிகள். நமக்கு அடுத்து சொன்னா திமுக நிர்வாகிகள். ஆக இந்த தேர்தல் அதிமுக வெற்றி வரும், திமுக இரண்டாவது வரும் என்பதுதான் பெரும்பாலான பத்திரிகைகளுடைய கணிப்பு. அதையெல்லாம் கடைசி 4 நாட்களிலே ஒரு மாய உலகத்தில், ஒரு இனம் புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கிவிட்டார்கள். அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருந்துகின்ற செயலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், என்ன நடந்தது என்று நம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஆகவே அதிசயம் நடந்திருக்கிறது. அடுத்து ஒரு அற்புதம் நடக்கும். அப்போது நாம் சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் இயக்கத்திலே பிடிப்போடு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் கேட்கிறார் பாலாஜி வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கியவன் நானும் ஒருவர். இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். நமக்கு உழுவக்கூடிய ஓட்டுகள் தான் அவர்கள் வாங்கினார்கள். திமுக ஓட்டு அப்படி உண்டு, அவர்களுக்கு சரியாக உழுது விட்டது. திமுக இன்றைக்கு வாங்கிய ஓட்டுகள் இங்கே விஜய பருவார வாங்க ஓட்ட பாருங்க, நாடாளுமன்றத்தில் மாநில அந்த ஓட்டு சரியா வாங்கிட்டாங்க. ஆனா நம்மளும் பிஜேபி நம்மளுடைய கூட்டணி கட்சி வாங்கக்கூடிய ஓட்டுகள் இன்றைக்கு மாற்று அணிக்கு சென்று அது ஒரு கால சூழ்நிலை. அதை நாம் பெறுவதற்கு தவறவிட்டு விட்டோம். தவறவிட்டு விட்டபடி சொல்வதை விட கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் என்னை பொறுத்த மட்டும் நல்லா வளர்த்தாங்க. யாரும் குறைவாக வேலை செய்யவில்லை, யாரும் வேலை செய்யாமல் இருக்கவில்லை. அண்ணன் கலாநிதி சொன்னது போல் நம்முடைய சில பிரச்சனைகளை சில இடங்களில் பேசினார்கள். அது உண்மைதான். அந்த கலாச்சாரத்தை இனிமேல் விட்டுணும். அது பெரிய கேவலமான கலாச்சாரம். அதனால்தான் நம்முடைய வெற்றி சில நேரத்தில் தவறிச்சோன்னு சந்தேகம் வருது. நல்லா ஓடிட்டு இருக்கிற குதிரையில பந்தய கட்டுறதுக்கு அப்புறம் தான் கால வலிக்க கைவிடிக்க ஆரம்பிச்சாங்க, தட்டி விட ஆரம்பிச்சாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.